ஹாய் அன்பு நெஞ்சங்களே, வீட்டை தாங்குறது தோணு. நான் வந்த டைம் மணி இப்போ 3. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் பேக் பார்க்க போறோம். அதாவது என்ன ஹேர் பேக்னா, தலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணீங்கன்னா உங்க முடி உங்களை விட்டு எங்கேயும் போகாம அப்படியே நிலைச்சுன்னு இருக்கும். அப்படி அந்த ஹேர் பேக் என்ன, அந்த ஹேர் பேக் என்னெல்லாம் தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் பாட்டு படிக்கிறாரு. அவர் எப்படி படிக்கிறாருங்கிறத உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க அது என்ன பாட்டு பார்க்கலாம், வாங்க கேட்கலாம். சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாள் இல்லையே, துக்கம் சில நேரம் பொங்கி வரும் போதும் மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே, என் சோகம் என்னோடுதான். என்னங்க பாட்டை கேட்டீங்களா? பாட்டு எப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அப்புறம் இந்த பாட்டு யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட அடுத்து என்ன அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நான் படிக்கிறேன்னா அது என்ன பாட்டுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த பாட்டு படிக்கிறேன். பெரிய எஸ்பிபி இவர் படிப்பார் அப்படின்னு சொல்லாதீங்க. எஸ்பிபி அளவுக்கு இருக்கலாட்டாலும் என் அளவுக்கு நான் பாட்டு படிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வாங்க நம்ம மெயின் கேரக்டருக்கு போய்க்கலாம். அதாவது நம்ம ஹேர் பேக்கு என்ன தேவைங்கிறத வாங்க பார்க்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம வீட்டில் கிடைக்கிற சாதாரணமாக கிடைக்கிற அந்த கருவேப்பில் தாங்க. நம்ம வீட்டில் கூட வளர்ப்பாங்க, எல்லாம் வெளியில் மார்க்கெட்டில் கூட இந்த கருவேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி கருவேப்பிலை நல்ல கருவேப்பிலா பார்த்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. மெயின் விஷயம் என்னன்னா, கருவேப்பிலை இலையெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பட்டு எதுவும் இருந்தாலும் பூச்சி எதுவும் இருக்காமன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீட்டாக அழகா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கருவேப்பிலோட நம்மளுக்கு என்ன தேவைன்னா தயிர், அதாவது கொஞ்சம் தயிர், ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை வந்து உங்க மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த பேஸ்ட் மாதிரி அரைச்சி தலைக்கு நம்ம பேஸ்ட் போடுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்ததாச்சு. அரைச்சி எடுத்ததுல கொஞ்சம் ஸ்பூனு, அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தலைக்கு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம வாரத்துக்கு 2 வாட்டி செஞ்சு வந்தோம்னா நம்ம முடி உதிர்வை வந்து சுத்தமாக தடுக்கலாம். அதாவது முடி உதிர்வு ரொம்ப கட்டுப்படுத்தலாம்னு சொல்லலாம். முடி வந்து உங்களுக்கு கருப்பில் இருக்கிறதுனால கருப்பில் வந்து நல்லா உங்களுக்கு முடி கருப்பாக இருக்கும். அதாவது வெள்ளையா இருக்கிற முடி கூட நரமுடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த முடி கூட உங்களுக்கு நல்ல கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க முடி கண்டிப்பா உதிர்வது தடுக்கலாம். இதை உங்க முடியல ஸ்கல்பா எடுத்து நல்லா அந்த வகுடெல்லாம் படுற மாதிரி நல்லா இறங்குற மாதிரி நல்லா தலைஃபுல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க ஊற வச்சுட்டு கொஞ்சம் குளிச்சிங்கன்னா உங்க முடி வந்து உதிர்வதை கண்டிப்பா தடுக்கலாம். இந்த ஹேர் பேக் கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. நீங்களே ரிசல்ட் உணர்வீங்க. இதை செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே உங்க முடி வந்து உதிர்வது குறைஞ்சிருக்க தெரியும். உங்க முடி சாஃப்டா இருக்கிறதும் இளநரை வந்து கருப்பா இருக்கிறதும் நீங்களே உணர்வீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.